நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் அனைத்து சமுதாய மக்களும் பாஜகவுக்கே வாக்களிப்பார்கள் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாஜக வேட்பாளரான அமைச்சர் நமச்சிவாயத்தை வெற்றி பெற செய்வது தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், மக்களவைத் தேர்தலில் அனைத்து சமுதாய மக்களும் பாஜகவுக்கு வாக்களிக்க தயாராகிவிட்டதாக உறுதிபட தெரிவித்தார். இதனிடையே கோவை பாஜக வேட்பாளரான அண்ணாமலை பேரூர் ஆதீனம் மருதாச்சல அடிகளாரை சந்தித்து ஆசி பெற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவையில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறினார். இதை போக்கும் வகையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். குறிப்பாக இங்கே தண்ணீர் பிரச்சனை நார்மலா வரவே கூடாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஆறுகள், இங்க இருக்கக்கூடிய குளங்களாக இருக்கட்டும், காலம் காலமாக எப்பொழுதும் கூட தண்ணீர் என்று சொன்னால் கோவை என்கின்ற ஒரு நிலைமை தான் இருந்துச்சு. ஆனா சமீப ஆண்டுகளாக நிர்வாக திறமையின்மை அதனுடைய சாட்சியாக கோயம்புத்தூர்ல குறிப்பாக மார்ச் ஏப்ரல் மாதம் வரும்பொழுதெல்லாம் தண்ணீர் பற்றாக்குறை தலைவிரித்து அடைகிறது. இதை சரி செய்வதற்கான எல்லா முயற்சியும் போர்க்கால நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா தேர்தல் நேரம் என்பதற்காக மாநில அரசு மெத்தனமாக இருப்பார்கள். இதனிடையே வாணியம்பாடியில் வேலூர் தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் ஏசி சண்முகம் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். விருதுநகர் தொகுதி பாஜக வேட்பாளரான நடிகை ராதிகா சிவகாசியில் கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்தார். பின்னர் பேசிய அவர், விருதுநகர் தொகுதியில் தொழில்துறையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப் போவதாக கூறினார். தேமுதிக சார்பில் போட்டியிடும் விஜய பிரபாகரன் தனது மகன் போலத்தான் என்று அவர் நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். இங்கே நல்ல திட்டங்கள் தீட்டப்படணும், இங்கே வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும், வீடு வசதி கொடுக்கணும், தண்ணீர் வசதியை பார்க்கணும், இங்கே பட்டாசு தொழிலாளர்களுக்கும் பட்டாசு வியாபாரமும் இன்னும் மேம்படுத்த இன்னும் என்ன செய்ய முடியுங்கிறத பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. விஜயகாந்த் பையன் என் பொண்ணு கூட படித்த பையன், எனக்கும் ஒரு மகன் மாதிரி தான். அதனால் சின்ன பையன் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். தேனி தொகுதி அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரன் கம்பம் தொகுதியில் ஆதரவு திரட்டினார். அவருடன் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினரான OP ரவீந்திரநாத்தும் வாக்கு சேகரித்தார். கரூர் தொகுதி பாஜக வேட்பாளரான செந்தில்நாதன் தான்தோன்றி மலையில் உள்ள உணவகத்தில் வாடிக்கையாளர்களுக்கு தேநீர் தயாரித்துக் கொடுத்து நூதன முறையில் வாக்கு சேகரித்தார். நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளரான நயினார் நாகேந்திரன் சிறுமளஞ்சி சுடலை ஆண்டவர் கோவிலில் வழிபாடு நடத்திவிட்டு பரப்புரையை தொடங்கினார்.